அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி வர்றதை நம்ம கவனிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சொல்லலாம். இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, முதல்ல வார்ம் அப் பண்ணாமல் இவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது முதல் பிரச்சனை. சரிங்களா? போன உடனே பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா பேருக்குன்னு ஒரு 1 or 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கையை காலம் தூக்கிட்டு ஒரு மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ வார்ம் அப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெகுலராக வெயிட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸாவது வார்ம் அப் இருக்கணும். சரிங்களா? ஸோ வார்ம் அப் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வராது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரெயின் இவங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஓவர் வெயிட். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு போய் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் வெயிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ரெப்பிட்டேஷன் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மசில் டயர்ட்னஸ் இருக்கும். மைல்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மைல்டு டயர்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரெயினும் பார்த்தோம் அப்படின்னா வித்தின் ஒரு 6 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா? இதுவே அளவுக்கு அதிகமான வெயிட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக அன்டாலரேட்டடாக இவங்க பார்த்தீங்கன்னா வெயிட்டை போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஷோல்டரில் மைக்ரோ இன்ஜுரிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ரைட். ஓகே. இதே மாதிரி சிலர் பார்த்தோம் அப்படின்னா வேகஸில் மூமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த தோள்பட்டையில் ஜவ்வு அடிபட்டு போய் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட இவங்க பார்த்தீங்கன்னா எங்கே தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெயின் ரொம்ப சிவியர் ஆகி மூவ்மெண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ரைட். ஸோ இப்போ அவங்க பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் வெயிட் போடுறாங்கன்றதை பார்த்துட்டு இந்த வெயிட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னீங்க ப்ராப்பராக ரெகுலராக வார்ம் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வலி வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.